குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜீப்ரால 3.2 அப்படிங்கிற எக்ஸசைஸ்க்கான டாபிக் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, 3.2 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 3.1ல என்ன பார்த்தோம்? அல்ஜீப்ரானா நமக்கு பேசிக்கா வந்து நார்மலா நம்பர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தான் தெரியும். அதே வந்து கோவைகள் ஒரு எக்ஸ், ஒய், இசட், ஏ, பி, சி அந்த மாதிரி டேர்ம்ஸோட இருந்தா அதனுடைய அடிஷன் சப்ராக்ஷன்லாம் எப்படி பண்றதுங்கிறது தெரியாது. கரெக்டா? எஸ். சரி, அதுல வந்து ஒரு ஒரு டேர்ம்ஸ் ஒரு நம்பர் கூட ஏபிசி ஆர் எக்ஸ் ஒய் இசட் வாட் எவர் இட் இஸ் சம்திங் எல்ஸ் ஏதோ ஒன்று சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம், அதுல வந்து எது கான்ஸ்டன்ட், எது வேரியபிள், எது கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம் பார்த்தோமா லாஸ்ட் கிளாஸ்ல? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? என்னென்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு, எது கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன, வேரியபிள்னா என்ன, எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனுடைய கண்டினியூட்டியா அந்த மாதிரி வரதுல நம்ம வந்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா என்ன பார்க்க போறோம், நம்பர்ஸ் இல்லாம அந்த வேரியபிள்ஸ் கூட வரக்கூடிய அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்க்க போறோம். சரியா? ஸோ இதுல நான் வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட், வேரியபிள், கான்ஸ்டன்ட் இதுக்கு வந்து ஒரு குட்டி கதை வந்து டக்குன்னு உங்களுக்கு ரீகேப் பண்ணிடுறேன். சரியா? என்னென்ன டேர்ம்ஸ் அப்படிங்கிறது. கான்ஸ்டன்ட்ஸ்னா மாறிலிகள். கான்ஸ்டன்ட்ஸ்னா என்ன, இது லாஸ்ட் கிளாஸோட ரீகேப். ஓகே, கான்ஸ்டன்ட்ஸ்னா மாறிலிகள். சரியா? இது எங்கெங்க என்னன்னு ஒரு தடவை சொல்லிடுறேன். வேரியபிள், வேரியபிள் அப்படின்னா மாறி, மாறிலிகள் மாறி. ஓகே, கோஎஃபிஷியன்ட் கெழு, அப்புறம் லைக் டேர்ம் அன்லைக் டேர்ம் மாறுபட்ட உறுப்புகள். ஓகேவா? சோ இதுதான் அது. லைக் டேர்ம் அன்லைக் டேர்ம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். சோ இப்போ இதை நான் ஃபாஸ்டா ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. இந்த கதை தான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். என்கிட்ட வந்து கடையில ஒரு செட் ஆஃப் ஆப்பிள் வச்சிருக்கேன். அதுல ஒரு 15 ஆப்பிள் இருக்கு. அதை ஓரமா ஒதுக்கி வச்சு என்னால சொல்ல முடியும். கரெக்டா? அதை வந்து என்னால டைரக்டா கவுண்ட் பண்ண முடியும். அதை தான் என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ஸ், மாறிலிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதே அடுத்தது வந்து ஒரு 5 கூட மாம்பழம் வச்சிருக்கேன். சோ ஒரு ஒரு கூடையிலயும் எவ்வளவு மாம்பழம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. இப்ப நம்ம அதை என்ன எழுதுவோம்னா எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஒரு கூடைக்கு வந்து 100 மாம்பழம் இருக்கலாம், 50 மாம்பழம் இருக்கலாம், 10 மாம்பழம் இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் அந்த பாக்ஸை ஓப்பனே பண்ணல. பட் என்கிட்ட 5 கூட மாம்பழம் இருக்கு. சோ அப்ப எனக்கு தெரியாததுனால நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ன்னு சொல்லுவேன். கவுண்ட் வந்து எவ்வளவு மாம்பழம் இருக்கு ஒரு பெட்டியிலன்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. எக்ஸ் கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சரி, எவ்வளவு எக்ஸ் இருக்கு? என்கிட்ட மொத்தம் 5 எக்ஸ் இருக்கு. சோ 5 எக்ஸ்ங்கிறது 5 பாக்ஸ். கரெக்டா? சோ இதுல வந்து 5 பெட்டி இருக்கிறதுனால அதை 5 எக்ஸ்ன்னு எழுதுவோம். இதுல இந்த எக்ஸ் அப்படிங்கிறது தான் வேரியபிள். ஓகே, இந்த 5 அப்படிங்கிறது தான் கெழு, கோஎஃபிஷியன்ட். ஓகே, இந்த எக்ஸ்ங்கிறது மாறி, இந்த 5ங்கிறது வந்து அதனுடைய கெழு, கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? சரி, இப்ப என்கிட்ட வந்து மாம்பழ பெட்டி வந்து வேற ஒருத்தங்க வந்து கொடுக்குறாங்க. என்கிட்ட ஒரு 3 பாக்ஸ் இருக்கு, நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. சோ மாம்பழமும் மாம்பழமும் இருந்தால் அதை சேர்த்து வாங்க முடியும். நம்மளால அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். அது லைக் டேர்ம்ஸ், ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து இன்னொருத்தவங்க வந்து எங்கிட்ட ஆப்பிள் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாம்பழத்தையும் ஆப்பிளையும் மிக்ஸ் பண்ண முடியுமா நம்மளால சேல்ஸ்ல? மாம்பழத்தை தனியா தான் வைக்கணும், ஆப்பிள தனியா தான் வைக்கணும் சேல் பண்ணும்போது. கரெக்டா? ரெண்டையும் ஒன்னா கலந்து போட்டு எந்த கடையிலயாவது நீங்க பாத்திருப்பீங்களா? மாட்டீங்க. கண்டிப்பா ஒரு ஒரு கூடையிலயாவது அவங்க ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க. ரைட்? எஸ். சோ அத வந்து அன்லைக் டேர்ம்ஸ். அன்லைக் டேர்ம்ஸா இருந்தா நம்ம அதை வந்து ஆட் பண்ண மாட்டோம். சரிங்களா? லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா ஆட் பண்ணுவோம். லைக் டேர்ம்ஸ்க்கு மாம்பழம் மாம்பழமா இருக்கணும், எக்ஸும் எக்ஸுமா இருக்கணும். அன்லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா ஆப்பிள் அண்ட் மாம்பழம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பிளையும் மாம்பழத்தையும் ஒரே கூடையில சேர்த்துவோமா? மாட்டோம். அன்லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா ரெண்டுமே வேறுபட்ட உறுப்புகள். லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா ஒத்த உறுப்புகள். அன்லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா மாறுபட்ட உறுப்புகள். ஓகே, ஒத்த உறுப்புகள், மாறுபட்ட உறுப்புகள். இதற்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? சரி, ஓகே. இப்போ இதுதான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இது ரொம்ப பேசிக், இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் நமக்கு. சரியா? இதை தெரிஞ்சாதான் நம்மளால அல்ஜீப்ரால கான்ஸ்டன்டா, வேரியபிளா, கோஎஃபிஷியன்டா, லைக் டேர்மா, அன்லைக் டேர்மா இந்த 5 வார்த்தை தெரியல அப்படின்னா
நம்மளால சம்ஸே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகே, சரி. இப்ப நம்ம மோட்டிவேஷனல் லைனுக்கு போயிடலாம். இன்னைக்கு வந்து நான் என்ன ஆக்டிவிட்டி குடுக்க போறேன், இதுக்கான லைஃப் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட். நமக்குரிய ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ரிலீஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, எல்லாரும் வந்து டெய்லியும் காலையில போயிட்டு உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடி ஓகே. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேரிங் இல்லாமயே நான் அந்த இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட்ட குறைக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ எல்லாருமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஐஸ வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, ஒரு டீப் பிரீத் எடுங்க. நல்லா ஆழமா மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி 1 டூ 5 டைம்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவா பிரீத் அவுட் பண்ணுங்க. நல்லா வந்து ஆழமா மூச்ச உள்ள இழுத்துட்டு 1 டூ 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணிட்டு மூச்ச வந்து மெதுவா வெளியில விடுங்க. சரியா? ஸ்லோவா என்ன பண்ணணும்? ஸ்லோலி பிரீத் அவுட். ஓகே. இந்த மாதிரி 5 தடவ செஞ்சீங்கன்னா, உங்க மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே என்ன ஆகும்? ரிலீஸ் ஆயி, ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு அன்னைக்கு டேக்கு வந்து கிடைக்கும். எப்படி இருக்கும்? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில நீங்க ஒரு ஆக்டிவிட்டிய வந்து ஸ்கூல்ல போறீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க. பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நல்லா வந்து கண்ண வந்து மூடிக்கணும். மூடிட்டு நல்லா டீப் பிரீத் உள்ள இழுக்கணும். பிரீத் உள்ள இழுத்ததுக்கு அப்புறம் ஒரு 1 டூ 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? 1 டூ 5 வரை கவுண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? மெதுவா பிரீத் அவுட் பண்ணணும். மெதுவா மூச்ச வந்து வெளியில விடணும். இந்த மாதிரி 5 தடவ பண்ணீங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? பண்ணுவீங்களா? இது வந்து மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை. ஓகேவா? ஸோ நான் வந்து சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்லயே ஒரு நாளைக்கு ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித் தரேன். எஸ். இப்ப பாடத்துக்குள்ள போயிடுவோமா? எஸ். வாங்க. இப்ப நான் சொன்ன அதே பழக்கதைய தான் உங்களுக்கு இங்க அனிமேஷன்லயும் நான் காட்டப் போறேன். பாருங்க. ரொம்ப சிம்பிள் டாபிக்ப்பா. நீங்க அனிமேஷன் பார்த்தோனே இவ்ளோ தானா? ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கா? ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நான் நம்புறேன். சரி. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் 3 ஆப்பிள்ஸ். அந்த ஆப்பிள்ஸ வந்து என்ன பண்றோம்னா, 3A அப்படின்னு சொல்றோம். சரியா? அண்ட் 5 பனானாஸ். பனானாஸ் வந்து Bல ஸ்டார்ட் ஆகுறதுனால 5B. எ ட்ரக் பிரிங்ஸ் யூ 2 மோர் ஆப்பிள்ஸ் 2A. இன்னொரு 2 ஆப்பிள்ஸ வந்து ஒரு வண்டி வந்து கொண்டு வருது. அண்ட் 4 மோர் பனானாஸ் 4B பனானாஸும் உள்ள வருது. ஸோ யூ கேன் ஒன்லி ஆட் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸ் டு பனானாஸ். அதாவது உங்ககிட்ட 3 ஆப்பிள் இருக்கு அண்ட் 5 வாழைப்பழம் இருக்கு. ஆப்பிள வந்து ஏன்னு டினோட் பண்றோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் 3A. ஒரு மாறியும், ஒரு கெழுவும் சேர்ந்தது. ஒரு வேரியபிளும், ஒரு கோஎஃபிஷியன்ட்டையும் சேர்த்து என்ன எழுதுறோம்? 3A 3A ஆப்பிள்ஸ 3A அப்படின்னு டினோட் பண்றோம். அண்ட் வாழைப்பழத்த என்ன பண்றோம்? 5B அப்படின்னு டினோட் பண்றோம். இன்னொரு வண்டி மேலும் 2 ஆப்பிளையும் 4 வாழைப்பழத்தையும் கொண்டு வருது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3வே கூட 2வேவ ஆட் பண்ணும். 5B கூட 4B ஆட் பண்ணும். ஆப்பிள்களை ஆப்பிள்களுடனும் வாழைப்பழங்களை வாழைப்பழங்களுடனும் மட்டுமே கூட்ட முடியும். ஸோ லைக் டேர்ம்ஸ் கூட மட்டும்தான் கூட்ட முடியும். மொத்த உறுப்புகளை ஒத்த உறுப்புகளுடன் மட்டும்தான் கூட்ட முடியும். வேறுபட்ட உறுப்புகளுடன் கூட்டவோ கழிக்கவோ முடியாது. ஓகேவா? சரி. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க விர்ச்சுவலா அது குடுத்துருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 3A ஆப்பிள்ஸ் இருந்தது. அடுத்தது 2A ஆப்பிள்ஸ் வந்தாங்க. ஸோ அப்ப லைக் டெர்ம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா, அது 5A ஆயிட்டாங்க. அடுத்தது 4B ஆப்பிள்ஸ் பனானாஸ் வந்தாங்க. அப்புறம் 5B பனானாஸ் வந்தாங்க. 2யும் ஆட் பண்ணீங்கன்னா, டோட்டலா 9B பனானாஸ். ஸோ இப்ப இது என்ன ஆச்சு? 4A பிளஸ் 9Bன்னு ஒரு ஈக்குவேஷன் ஆச்சா? சரி. இப்ப பாருங்க. கோவை 1 வந்து 3x அப்படின்னு எடுத்திருக்காங்க. கோவை 2 வந்து
5y அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்ப நான் 3x-ஐயும் 5y-ஐயும் என்ன பண்றேன்னா ஆட் பண்ணும் இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணும் ஏதோ ஒண்ணு பண்றேன். சரியா? சோ ஆட் பண்றேன். ஓகே, ரெண்டாவது கோவை வந்து ஃபர்ஸ்ட் கோவை வந்து 3x 5y, ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் வந்து 2x மைனஸ் 3y, ரெண்டு எக்ஸ்பிரஷன் எடுத்திருக்கேன். சோ இங்க வந்து நான் அடிஷன் அப்படிங்கிற சிமுலேட்டர் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். சோ அப்ப 3x பிளஸ் 5y ஈக்குவல் டு பிளஸ் 2x மைனஸ் 3y. நான் டைரக்டா எக்ஸ் டேர்ம்ஸையும் ஆட் பண்ணும், y டேர்ம்ஸையும் ஆட் பண்ணும். ஸோ 3 பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 5 மைனஸ் 3 இன்டூ ஒய். இதை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 3xும் 2xும் 3 பிளஸ் 2 5x, 5 மைனஸ் 3 வந்து 2y அப்படின்னு ஆகும். ஸோ 5x பிளஸ் 2y அப்படிங்கிறது தான் இதனுடைய சிம்பிளிஃபைடு ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். எக்ஸ்பிரஷன் 1ல வந்து 3x பிளஸ் 5y கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிரஷன் 2ல 2x மைனஸ் 3y கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டையும் வந்து நீங்கள் இது பண்ணும்போது எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒய் டேர்மில் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஒய் டேர்ம் இதே கணக்கை நான் சப்ராக்ஷன் பண்ணுறேன். சப்ராக்ஷன் பண்ணும்போது 3 மைனஸ் 2x 5 மைனஸ் ஆஃப் மைனஸுங்கும் போது பிளஸ் 5 ஆகிடும். ஸோ அப்போ வந்து 1x 8y கரெக்டா? x பிளஸ் 8y புரிஞ்சுதா? சரி, இப்போ இவ்வளவுதான் நம்மளோட அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப பேசிக். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? சரி, இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம புக்ல இருக்கிற இது பாக்குறோம். 7p பிளஸ் 6q பிளஸ் அடிஷன் அப்படிங்கிற ஆபரேஷன் தான் இங்க பண்றோம். 5q மைனஸ் 5p மைனஸ் 2q. ஸோ p டேர்ம்ஸ் ஒன்னாக்கிடுவோம், q டேர்ம்ஸ் ஒன்னாக்கிடுவோமா? சரி, 7யும் 5யும் கூட்டினால் 12, 6ல 2 கழிச்சா 4. ஸோ 12p பிளஸ் 4q. இங்க தீர்வு கொடுத்துருக்காங்க பாருங்க, அழகா கொடுத்துருக்காங்களா? 7p பிளஸ் 5p இஸ் ஈக்குவல் டு 12p பிளஸ் அப்படிங்கிற ஆபரேஷன் இங்க நடக்குது. 6q மைனஸ் 2q இஸ் ஈக்குவல் டு 4q. புரிஞ்சுதா? இது உங்க புக்ல இருக்கக்கூடிய கணக்கு தான். Question number 2, subtract கழித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2x plus 3y from 9x plus 8y. 9x plus 8y இருந்து இந்த எக்ஸ்பிரஷனை கழிக்க சொல்லியிருக்காங்க. 9xல 2x கழிச்சிங்கன்னா 7x, 8yல 3y போச்சுன்னா 5y. கரெக்டா? எஸ், கரெக்ட். இங்க பாருங்க, 9x plus 8y minus 2x plus 3y. ஸோ எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்தணும், ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்தணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸை வந்து கொண்டு உள்ள போயிடுறாங்க. 9x plus 8y minus 2x minus 3y அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னாக்கிடுறாங்க. பாத்தீங்களா? எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னாக்கிட்டாங்க. அப்புறம் ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னாக்கிட்டாங்க. ஸோ உங்களால டைரக்டா சிம்பிளிஃபைடு ஆன்சர் கொடுக்க முடியுதா? எஸ், இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இதுல ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? The negative trap, குறிமாறும் ஆபத்து. When subtracting the minus sign outside the bracket flips the mathematical sign of every single term. அதாவது மைனஸ் வெளியில இருந்ததுன்னா ஒரு ஒரு டேர்முக்கும் அந்த மைனஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேரியபிள் ஸ்டே எக்ஸாக்ட்லி த சேம் டியூரிங் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன், ஒன்லி சேஞ்ச் தேர் கோஎஃபிஷியன்ஸ். புரிஞ்சுதா? கோஎஃபிஷியன்ஸ் வந்து தான் மாறுமே தவிர வேரியபிள்ஸ் சேம், எக்ஸாக்ட்லி ஸ்டே சேம். ஓகே, மாறாது. இப்போ 8x பிளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 5x பிளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 8x தான். அது வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகாது. நெவர் 8x ஸ்கொயர்ட், ஒன்லி 8x. ஸோ வேரியபிள்ல மாற்றமே இருக்காது, ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். கோஎஃபிஷியன்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ணுவீங்க, இன்க்ரீஸ் ஆகும். புரிந்துதா? வேரியபிள் ஸ்டே எக்ஸாக்ட்லி சேம் during addition or subtraction, only change their coefficient. So concept is clear. இவ்வளவுதான் நம்மளோட இன்னைக்கான கான்செப்ட். நான் இப்போ உங்களுக்கு புக் ஷேர் பண்றேன், பாருங்க. நாளைக்கு கிளாஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது இன்னைக்கு ரொம்ப குட்டி டாபிக். ஸோ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த அதே கதெல்லாம் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒத்த உறுப்புகள் பிக்யூ இருந்ததுன்னா பிக்யூ எப்படி ஆட் பண்ணுறது, ஆட் த எக்ஸ்பிரஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சப்ராக்ட், அதே மாதிரி வந்து சப்ராக்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான். இது ரெண்டு டாபிக் மட்டும்தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க 3.2. இதில் ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் வந்து நம்ம எம்சிக்யூல பார்த்துருவோம். தேர்ட் கொஸ்டின்ல இருந்து தான் நம்ம பார்க்கணும். 8x 3x 7mn 5mn
இது எல்லாமே ஆட். அடுத்தது சப்ராக்ட். அப்புறம் வந்து இது 2 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததுல வந்து 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாமா? ஸோ ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு மாடல் பார்த்தா கூட நமக்கு போதும். கரெக்டா? எஸ். ஸோ ஒன்னா பார்க்கலாம். மூணாவது கணக்குல இருந்து தானே பார்க்கணும். சரி. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து அடிஷன் தான். சரிங்களா? 8x, 3x இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை வந்து 8x plus 3x இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸா, ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 11x அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 7mn, 5mn கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் தான். mn தான் இருக்கு வேரியபிள். ஸோ ரெண்டையும் எடுத்துக்கோங்க, ஆட் பண்ணீங்கன்னா 12mn. அடுத்தது மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? -9y, 11y, 2y கொடுத்துருக்காங்களா? எஸ். இப்போ -9y plus 11y plus 2y. 11 plus 2 13. 13ல இருந்து 9 கழிச்சிங்கன்னா இப்போ இப்படியும் போட்டுக்கலாம். -9y plus 13y. ஸோ 13y இருந்து 9y கழிச்சிங்கன்னா 4y. ஓகே. ஸோ இவ்வளோதான் இதனுடைய ஆன்சர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதெல்லாம் உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின், 4 மார்க் கொஸ்டின்ல தருவாங்க. ஓகே. சரி. அடுத்தது 4வது கணக்கு பார்க்கலாமா? சப்ட்ராக்ட். நான் 6வது கணக்குலயும் 5வது கணக்குலயும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். ஏதாவது கான்செப்ட்ல டவுட் இருக்கா? டவுட் இருந்ததுன்னா இப்ப கேட்கலாம். கே ஃப்ரம் 12K. 12Kல இருந்து 4Kவை கழிங்கன்னு சொல்லியிருக்காங்க. 12K minus 4K is equal to 12ல 4 கழிச்சா 8K. அடுத்த கொஸ்டின் 15Q from 25Q. 25Qல இருந்து 15Qவை கழிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 மைனஸ் 15 10. எஸ். அடுத்தது 7xyz from 17xyz. கரெக்டா? (17xyz minus 7xyz which is equal to 10xyz. அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு வந்து இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வேரியபிள்ல சேஞ்சஸே கிடையாது. மாறியில் மாற்றம் இல்லை. மாறிலி இல்ல, மாறிலினா கான்ஸ்டன்ட், மாறினா வேரியபிள். ஓகேவா? ஸோ மாறியில் மாற்றம் இல்லை. கெழுக்களை கூட்ட வேண்டும் அல்லது கழிக்க வேண்டும். என்ன ஆபரேஷன், என்ன செயல்பாடு சொல்லியிருக்காங்களோ அந்த செயல்பாடை நம்ம பண்ணணும். கழித்தலாக இருந்தாலும் கூட்டலாக இருந்தாலும். ஓகேவா? இதுல கிளியரா இருக்கீங்களா? மாறியில் மாற்றமே கிடையாது. வேரியபிள்ல கெழுக்கள்ல மட்டும்தான், கோஎஃபிஷியன்ட்ல மட்டும்தான் மாற்றம். ஓகே, புரிஞ்சுதா? எஸ். அடுத்தது 5வது கணக்கு. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். மூணு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 டேர்ம்ஸா 4 டேர்ம்ஸா எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் அதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு டிஃப்ரெண்டா இருக்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? 5th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். 7p plus 6q, 5p minus q, q plus 16p. ஓகே. சரி, இப்போ இங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லா சம்முன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அடிஷன்ல எழுதிக்கோங்க. எழுதினதுக்கு அப்புறம் ஒத்த உறுப்புகள்லாம் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னா கொண்டு வாங்க. அன்லைக் டேர்ம்ஸ் எல்லாம் அடுத்ததுக்கு கொண்டு போங்க. பி டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னா, கியூ டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னா எடுத்துருவாங்க. அப்புறம் அடிஷன் வந்து பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஓப்பனா எல்லாத்தையும் சம், அதனால சம் அடிஷன்ல எழுதிடுறேன். ஓகே. இப்போ ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. இங்க பிளஸ் போட்டீங்க, இங்க மைனஸ் போட்டீங்க, இங்க பிளஸ் போட்டீங்க. இதே இப்போ இந்த
க்கு முன்னாடி மைனஸ் இருந்தா இங்க என்ன பண்ணிருப்பீங்க? மைனஸ் இருந்ததுன்னா, இந்த ஒரு டெர்ம் தான் மைனஸ். மைனஸ் இன்டு பிளஸ், மைனஸ் இங்க வந்து பிளஸ். பிளஸ் இன்டு பிளஸ், பிளஸ்ஸா இருக்கும். இப்ப இங்க வந்து மைனஸ் இன்டு பிளஸ், மைனஸே தான். ஸோ அதனால தான் அது ரிமைன்ஸ் த சேமா இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப குட் கொஸ்டின். சூப்பர். அடுத்தது 7p பிளஸ் 5p பிளஸ் 16p. p டேர்ம்ஸ் எல்லாம் ஒண்ணாக்கியாச்சு. பிளஸ் 6q மைனஸ் q பிளஸ் q. q டேர்ம்ஸ் எல்லாம் ஒண்ணாக்கியாச்சு. இப்ப இதுலயும் வேரியபிளை வெளில எடுத்துடுறேன். 7 பிளஸ் 5 பிளஸ் 16 இன்டு p பிளஸ் 6 மைனஸ் 1 பிளஸ் 1 இன்டு q. ஓகே, 16 5 21 7 28 28p பிளஸ் மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிடும். 6q. இதுதான் இதனுடைய விடை. புரிஞ்சுதா? இப்ப எப்படி ஸ்டெப் பை இதுதான் கேள்வி. கொஸ்டின் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க புக்ல. ஓகேவா? இதுதான் இந்த லைன் தான் வந்து கொஸ்டின். ஸோ இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இங்க அடிஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் சொன்னதுனால அடிஷனை உள்ள கொண்டு வந்துட்டேன். அப்புறம் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னாக்கிட்டேன். அதுக்கப்புறம் பி டேர்ம்ஸையும் கியூ டேர்ம்ஸையும் தனித்தனியா பிரிச்சுட்டேன். அப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சரி, அடுத்தது 3வது நீங்க போடலாம். 4வது 5வது நீங்க போடலாம். செகண்ட் போடுறேன். செகண்ட் சப்டிவிஷன் இதுலயே. இதான் கொஸ்டின். இங்க ஆபரேஷன் சொல்லிட்டாங்க, அடிஷன் சொல்லிட்டாங்க. இங்க எல்லாமே பிளஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகல. ஈஸியா போட்டீங்க. சரி. ஏ டேர்ம் ஒன்னாக்குறேன். அடுத்தது பி டேர்ம் ஒன்னாக்குறேன். அடுத்தது சி டேர்ம் ஒன்னாக்குறேன். சரி. இப்போ 1 plus 2 3a, 10 plus 5 15b, 7 9 plus 7 plus 9 16c. ஓகே, அவ்வளவுதான் இதனோட ஆன்சர். 3 ஏபிசின்னு சொல்லிட்டு 3 டேர்ம்ஸ் கொடுத்திருந்தாலும் இவ்வளவுதான் சிம்பிளிஃபிகேஷன்ல. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இதே வந்து 4வது சப்டிவிஷன்ல வந்து 4 டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதையும் பார்த்துடலாமா ஒரு தடவை? சரி, அது ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மீதி ரெண்டும் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. 3ம் 5ம் ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி தான் இருக்கும். ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. 4th சப்டிவிஷன் மட்டும் போடுறேன் நானு. u பிளஸ் v கமா u மைனஸ் v கமா 2u பிளஸ் 5v கமா 2u மைனஸ் 5v. ஓகே, v தானே கொடுத்துருக்காங்க. எஸ், ஓகே. இப்போ இங்க எல்லாமே அடிஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. சரி, u பிளஸ் ஓகே u பிளஸ் v plus u minus v plus 2u plus 5v plus 2u minus 5v. ஓகே, எல்லாத்தையும் அடிஷன் டேர்ம்ல எழுதியாச்சு. இப்போ நான் u எல்லாம் தனியா v எல்லாம் தனியா கொண்டு போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1 plus 1 plus 2 plus 2 into u plus 1 minus 1 plus 5 minus 5 into v. சரி, 2 4 6 6u plus -5 plus 5 கேன்சல் ஆயிடும். -1 plus 1 கேன்சல் ஆயிடும். கரெக்டா? பிளஸ் 0v. ஸோ அப்ப இதனுடைய ஆன்சர் 6u மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ 5th கொஸ்டின்ல
தேர்ட் சப்டிவிஷனும் ஃபிஃப்த் சப்டிவிஷனும் நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆறாவது கணக்குல ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வந்து இதே மாதிரி சப்ராக்ட். ஓகேவா? ஸோ அது நீங்க பண்ணுங்க. ஏழாவது கணக்கு, ஆறாவது கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஏழாவது கேள்வியோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுது. செவன்த் கொஸ்டின்லயும் ஒரே ஒரு சப்டிவிஷன் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் z பிளஸ் 3x minus 5y plus 7z minus 14. இதுல எல்லாமே மைனஸ் பிளஸ் எல்லாம் வந்துட்டாங்க உங்களுக்கு. 14x plus 7y minus 6z. இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க மற்ற கணக்கெல்லாம் போட்டுருவீங்க. சரியா? சரி, இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, நான் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா பிராக்கெட் ஓபன் பண்ண போறேன். x plus y minus z plus 3x minus into plus minus 5y plus into plus plus 7z minus into plus minus 14x minus 7y minus into minus plus 6z. இப்ப பிராக்கெட் ஓபன் பண்ணது புரிஞ்சுதா? எஸ். இப்ப என்ன பண்ண போறேன்னா எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் இசட் டேர்ம் மூணையும் தனித்தனியா கூட்டு சேர்த்த போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒரு எக்ஸ் இருக்கு, செகண்ட் டேர்ம்ல ஒரு மூணு எக்ஸ் இருக்கு, தேர்ட் டேர்ம்ல மைனஸ் 14 இருக்கு. எக்ஸ் இவ்வளவு இருக்காங்க. அடுத்தது வந்து இங்க என்ன பண்ண போறேன்? பிளஸ் y வந்து 1 மைனஸ் 5 மைனஸ் 7 இன்டூ ஒய் பிளஸ் z என்ன இருக்காங்க? மைனஸ் 1 பிளஸ் 7 பிளஸ் 6 இன்டூ z. ஓகே, சரி. 3 1 4 14ல 4 கழிச்சிங்கன்னா மைனஸ் 10x 7 5 12 மைனஸ் 12ல பிளஸ் 1 கழிச்சிங்கன்னா மைனஸ் 11y. இப்ப சைன் மாறுறது புரிஞ்சுதா? அப்புறம் வந்து 6 7 13 13ல 1 கழிச்சா 12 பிளஸ் 12 z. இவ்வளவுதான். ரொம்ப 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 ஈஸி. ஸோ வந்து ஆறாவது கேள்வியும் ஏழாவது கேள்வியும் உங்களுடைய ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துடலாமா? எஸ். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டினும் செவன்த் கொஸ்டினும் ஹோம்ஒர்க் எடுத்துப்பீங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? டிக்டேஷன் வேர்ட்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? எஸ். சரி, டிக்டேஷன் வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை சுருக்குக. சிம்பிளிஃபை சுருக்குக. சிம்பிளிஃபை சுருக்குக. மல்டிப்ளை பெருக்குக. மல்டிப்ளை பெருக்குக. பிராக்கெட்ஸ் அடைப்புக்குறி. பிராக்கெட்ஸ் அடைப்புக்குறி. அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் இயற்கணித கோவைகள். அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ் இயற்கணித கோவைகள். ஈக்குவலண்ட் சமமான. ஈக்குவலண்ட் சமமான. ஸோ மொத்தம் 5 வேர்ட்ஸ் சொல்லியிருக்கேன். என்னென்னு திருப்பி ரிப்பீட் பண்றேன். சிம்பிளிஃபை, மல்டிப்ளை, brackets, algebraic expressions, and equivalent. Total 5 words. எழுதிருப்பீங்க நம்புறேன். ஸோ இதை வந்து நீங்க எங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. எழுதி முடிச்சுட்டு நீங்க வந்து உங்களோட நோட்ஸ்ல உங்களோட பேப்பர் வாட் எவர் இட் இஸ் அதை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ஓகே. இதுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.